Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PhD syllabus, and we are discussing the middle on the flaws. In this segment, we will discuss the characters and the interrelationship between various characters, and this will help us to go forward into the plot of the novel, The Mill on the Floss. Now, who are the important characters in the novel, The Mill on the Floss? The first and the most important character is Maggie Taliva from the Taliva family. Taliver அப்படிங்கிற ஃபேமிலியில மேகி அப்படிங்கிற ஒரு கேர்ள். அண்ட் அந்த கேர்ள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஷீ இஸ் அ இம்பெச்சுவஸ் அண்ட் ஜென்ரஸ் யங் ஹீரோயின். இம்பெச்சுவஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீ இஸ் வெரி குவிக் டு ஆக்ஷன் விதவுட் திங்கிங். ஓகே, என்ன மாதிரி கேரக்டர்? யோசிக்கலாம் மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? ஷீ ஆக்ட்ஸ் வெரி ஸ்விஃப்ட்லி. அந்த மாதிரி கேரக்டர், யோசிக்காம எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர். ஓகே, அந்த கேரக்டருடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு நாவல். ஓகே, நான் என்ன விஷயம் அப்படின்னு ஒரு சைடு வந்து யோசிக்காம செய்வாங்க, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ வெரி ஜெனரஸ் கேரக்டர். அண்ட் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பெச்சுவஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஷீ இஸ் வைல்ட். ஓகே, அண்ட் ஜிப்சி லைக். How does she behave? She behaved like a gypsy, very, very sensitive and very, very imaginative. And normally gypsies are associated with imagination. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is a gypsy like அப்படின்னா not fitting into the conventional norms. இப்படிதான் இருக்கணும்னு சொசைட்டி ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுக்குது, அதுக்குள்ள இவங்க ஃபிட்டே ஆக மாட்டாங்க. அதனாலதான் நமக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்களா, they believe that this girl is a bit odd piece. இவங்க கொஞ்சம் ஆடா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, are you there teachers? She doesn't fit into the provincial society. அந்த ஏரியால இருக்கிற சொசைட்டி அவங்க சொல்லக்கூடிய அந்த சோசியல் நார்ம்ஸ்குள்ள ஃபிட் ஆகாத ஒரு கேரக்டர். and she is like the river flows which is wild. எப்படி அந்த நதி வந்து தடை போட முடியாத அளவுக்கு காட்டாறு போல ஓடிக்கொண்டிருந்ததோ, அந்த மாதிரி ஒரு காட்டாறு போல இருந்தவங்க யாரு? மேகி தலீவா. பட் அவங்கள்ட்ட இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, she was doting on her brother Tom. She was almost worshipping or adoring her brother Tom. But the brother எப்படிப்பட்டவர்? இவங்க அவருடைய சகோதரர் மேல பயங்கர பாசமும் பற்றும் பிரியமும் வச்சிருக்கிறாங்க. அவரை வந்து தெய்வமா வழிபடுற அளவுக்கு. தந்தைக்கு அப்புறம் யாரு அப்படின்னா சகோதரன். இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து இருக்கிறாங்க. ஒரு சில சகோதரர்களும் அந்த மாதிரி உண்மையாலுமே லவ் பண்றவங்க இருக்காங்க. பட் சம் பிரதர்ஸ் தே ஜட்ஜ் த சிஸ்டர்ஸ் வெரி ஹார்ஷ்லி அண்ட் தே திங்க் தட் த சிஸ்டர்ஸ் ஆர் அன்ரிலையபிள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் டாம் டலீவா. இவங்க ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா பிரதர் வந்து என்ன பண்றாரு, he is with a patriarchal mindset. ஏன்னா patriarchs they always treat women harshly and they never believe that women are capable of doing certain things, of capable of higher order thinking. அது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு டெவலப் இருந்தாலும் இன்னைக்கும் அந்த மைண்ட் செட்ல உள்ள பிரதர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, fathers இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் டாம் டலீவா. Now coming to the girl Maggie Taliva, who is the love interest of Maggie Taliva அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Philip Wachem. Okay, she loves this fellow. Who is this fellow அப்படின்னு பாத்தீங்கன்னா, this fellow is a crippled son of her father's worst enemy. Okay, but என்ன ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்ரெட்டா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பாவுடைய எனிமி. அப்பா இனிஷியலி இவங்க அப்பாவும் பிலிப் வாக்கம் உடைய ஃபாதரும் they were not enemies, but later they become business enemies. And because of Wackham's father, you find Taliva becomes bankrupt and there is a lot of problem that ensues. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்ரெட்டா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. And who comes to know about it? Tom Taliva, the brother, comes to know about the secret relationship between Maggie Taliva and Philip Wachem, and he becomes very angry and he makes the sister make a vow that she will never meet Philip Wachem.
எவ்வளவு தூரம் அவ வந்து அந்த சகோதரன் மேல பற்றோடு இருந்திருக்கான்னு பாருங்க. சகோதரன் கேட்டா, நீ நம்மட்டுக்கு அவனை பார்க்க மாட்டேன், நீ என் மேல சத்தியம் பண்ணு. நம்ம தமிழ் படத்தெல்லாம் அப்படித்தான் எடுத்திருப்பாங்க. யூ ப்ராமிஸ் தட் யூ வில் நாட் see him அப்படின்னு சொன்னோன்னே, she promises and stands by her promise. Are you the teachers? On one side, அந்த சைட்ல பாசிட்டிவா பார்த்தாலும், இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா she is not too morally upright. என்ன அப்படின்னா, கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் கேர்ள் இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா, maybe also the age sometime may bring about all these problems. She was in love with Philip Wachem. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, she was also very friendly with her cousin. Okay, right? Who is that? அப்படின்னா, Lucy Dean. Okay, and she was attracted to the Lucy Dean's fiance Stephen Guest. அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு கசின் ஒருத்தி இருந்தா. அந்த கசின் பேரு லூசி டீன். அவளோட ரொம்ப அட்டாச்சா இருந்தா. அந்த அவளுக்கே துரோகம் பண்ற அளவுக்கு யாரோட ரொம்ப அட்டாச்சா ஆயிட்டான். She was also attached with Lucy Dean's fiance Stephen Guest, and because of which she gets into problem. And there is an episode where she goes alone, okay, to meet Stephen Guest, and people come to know about it, and her name gets damaged. Okay, she almost becomes an outlaw, and later when she gets drowned towards the end of the novel, you find Lucy Dean. She compromises with Stephen Guest. She understands that there was no serious relationship between Stephen Guest and Maggie Taliba. And at last, the fiancé and the fiance, they get united. Are you there, teachers? ரைட்டா? இதுதான் நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டீஃபன் வந்து என்கேஜ்டா இருந்தா கூட மேகி மேல உள்ள பற்றுனா என்ன பண்றான், தனியா மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க இருந்து என்ன பண்றாங்க, they happen to go to a place where they're not able to get back, and because of that there is a lot of problem that ensues for Maggie. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. the next important character யாருவா இருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா? மேகி டெலிவர்னா சிஸ்டர், அப்புறம் பிரதர் கேரக்டர் வந்தாகணும். Who is Tom Taliber? Tom Taliber is Maggie's brother. இவர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா, a man who does not like school education, but the father forces him to school. வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கு போறான். அதான் இங்க கொடுத்துருவான். he was never quick at school. அப்படின்னா அவன் ஸ்கூல்ல போறதுக்கே விருப்பம் இல்லை, but father compels him, so he goes to school. But when the father faces financial problem, in order to support the family, at the age of 16, okay, he moves out of school and tries to support the father. And the father was owning a mill, and the mill gets into is transferred to somebody, and there is a series of lawsuit. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, மேகியோடைய லவ் இன்ட்ரெஸ்ட் யாரு? பிலிப் வாக்கம். அந்த பிலிப் வாக்கம் உடைய ஃபாதர், he gets into conflict with டலிவர், மிஸ்டர் டலிவர், அண்ட் அவரை என்ன பண்ணணும், டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அவருடைய பினான்சியல் கிரைசிஸ் டைம்ல த்ரூ another person he gives some money to Taliber, and then that land is that mill is taken away by that man, and from that man it goes into the hands of Philip Wackham's father. And நிறைய கோர்ட் கேஸ் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃபேமிலியை financially support பண்றதுக்காக டாம் டலிவர் works very hard, a very hard working chap. Are you there, teachers? He is very vengeful. என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அப்பாவுடைய அந்த கண்டிஷனுக்கு காரணம் யாரு அப்படின்னா வாக்கம் ஃபேமிலி. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு, தம்பி நம்மளுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு யாரு காரணம் அப்படின்னா வாக்கம் ஃபேமிலி. ஸோ வி ஷுட் செவர் டைஸ் வித் வாக்கம் ஃபேமிலி. எந்த விதத்திலையும் இப்ப மட்டும் இல்ல எதிர்காலத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹி மேக்ஸ் அ பிளட்ஜ் that
he will in no way get along with Wacom family. அதனால தான் அவன் என்ன பண்றான், மேகி டெலிவரை யாரு கூட யாரோட ரிலேஷன்ஷிப்போட கண்டினியூ பண்ண விடாம இருக்கிறான், பிலிம் வாக்கமுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண விடாம ஒரு ப்ராமிஸ் வாங்குறான். நவ் இவரை பாருங்க, he works very very hard and he suffers in his workplace. And என்ன பண்றான், he also makes an investment and starts a business with Bob Jackin. Okay, Bob Jackin is a friend of Tom Taliaferro. அவரோட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றான். And he is able to pay off the father debt and get back the mill. By his hard work, he is able to buy back the mill. However, இவர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a very harsh judge. He judges people very badly. ஆனாலும் அவருடைய பர்சனல் ஃபேமிலின்னு வரும்போது he is very very generous with his mother and sister. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் come to Edward Taliaferro. Who is Edward Taliaferro அப்படின்னா, மேகி டெலிவர் அண்ட் டாம் டெலிவருடைய யாரு, is a father. This is the father. He is the father of these two characters. Okay. And what was he அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was of a mill. What is the name of the mill? இது வந்து நம்ம கொஸ்டினா வரும். The owner of Dolly மில் அப்படின்னா ரிவர். மில்லுனா ரிவரா டீச்சர்ஸ்? MILL. ஆலை, ஒரு ஆலை, ஒரு ஃபேக்டரி, ஒரு ஆலை, ஒரு ஃபேக்டரி, மில் அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரலாம். ஹாட் டெம்பர்ட் மேன். Okay, quick tempered, hot tempered man. And Taliaferro என்ன பண்றாரு, because of the financial problem, he engages in several lawsuits, and in combination with other financial reverses caused him to lose his mill. அவருடைய மில் அவர் கையில இருந்து போயிடுச்சு. And Taliaferro என்ன பண்றாரு, he is a very proud man. Now he has to work very hard in order to get back the mill. And who is the one who helps him to get back the mill? Tom Taliaferro. It is Tom Taliaferro. And அந்த மில்ல அவர் வாங்கினதுக்கு அப்புறம் Taliaferro என்ன பண்றாரு அப்படின்னா, he meets Wacom and beats him black and blue. Thrashes அப்படின்னா அடிக்கிறது. Okay, so and what happens to this man அப்படின்னு கேட்டீங்கன்னா, since he was highly emotional, okay, since he was very hot tempered, he has stroke. Not the first time, second time, and then he dies. And you find that he was always partial to his clever and imagine. Yes, madam, somebody was trying to say something. யாராவது ஏதாவது சொல்ல விரும்புனீங்களா? Okay, I think there is no. என்ன பண்றாங்கன்னா, he was very very partial to his clever and imaginative daughter Maggie. அப்படின்னா he always favored. Okay, not audible. Just 1 minute. So as a father, Edward Taliaferro was partial with his daughter. He favored his son and he did not favor his clever daughter. Adukappuram the mother character. Okay, the mother character is Mrs. Elizabeth Taliaferro, also known as Bessie. Okay, right. I think there is little problem. People are sending me.
Miss Elizabeth Taliver is also known as Bessie. Who is it? அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is the um, mother of the Talivers. யார் யாரு? One is Maggie Taliver and Tom Taliver உடைய Sir, voice is not mother. audible, sir. When we think about Miss Elizabeth Taliver, the mother of Maggie Taliver and Tom Taliver, she is a very proud woman because she comes from a renowned English family. What is a family? A family with a very ancient past. It is the Dodson family. Dodson, who are the Dodsons? Dodsons refers to an old English name Dot, which means very famous or renowned. Okay, Middle English timeல ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஃபேமிலி. ஓல்டு இங்கிலீஷ் காலத்துல இருந்து ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்தவங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, she is a very proud woman, but in her life she has to face problem because of the husband's temper. அவருடைய அந்த டெம்பரமெண்ட்னால நிறைய ப்ராப்ளம். அவருடைய டெம்பரமெண்ட்னால என்ன பண்றாரு, she gets into conflict with others. Because of the conflict there are a lot of lawsuits, and because of which he has to lose the mill, and later he has to fight back to get back the mill. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சஃபரிங்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி, and that lady is Mrs. Elizabeth Taliver, and you find that she is a very strong woman. என்ன அப்படின்னா, she is dependent on the advice and opinion of her sisters who are well off. Okay, are you there, teachers? இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார எப்படி சார் வாக்கம் உள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாக்கம் வந்து இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணது, அவர் வந்து டெலிவர் பேங்க்ரப்ட் ஆன போது வாக்கம்மை கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப முக்கியமான வேலை யாருடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய பங்களிப்பு. அண்ட் யூ ஃபைண்ட் மிஸ்டர் வாக்கம் கம்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் a conversation with Taliver, and following the conversation he takes over the mill. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் பிலிப் வாக்கம். யார் இந்த பிலிப் வாக்கம்? We have already seen this character related to Maggie Taliver. Maggie's lover. He is humpbacked as a result of a childhood accident, and he is an excellent scholar and a talented artist. Okay, his father was a lawyer. அதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் வாக்கம் வாஸ் a lawyer, அந்த லாயருடைய சன். ஓகே, இப்போ நம்ம என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, you know the girl Maggie Taliver is unorthodox girl, unconventional girl. So when others do not like Philip Wackham because of his humpback, okay, this girl does not worry about it, and she develops a friendship, and later, okay, they are hopeful to marry each other, but because of the family objection, Maggie is not able to continue her relationship with Philip Wackham. And அந்த அப்ஜெக்ஷனால தான் என்ன பண்றா, she moves towards Stephen Guest, who was actually attracted towards Maggie. அதுக்கப்புறம் நம்ம மேகியுடைய ஃப்ரெண்ட் வரும். Who is Maggie's friend? Lucy Dean. She is blonde, okay, referring to the color of the hair, and she is a cousin, and they go to the boarding school together, and they become very close friends. And you find that it was to her that Maggie confesses her feeling for Philip Wackham. Okay, அதுக்கப்புறம் you find that Maggie, after the separation from Philip Wackham, is lured by Stephen Guest, and they indulge in a fiasco encounter. And அதுக்கப்புறம் அந்த லூசிக்கும் ஸ்டீஃபனுக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. At last she forgives Stephen Guest after the death of Maggie Taliver. இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் we have Stephen Guest. Who is Stephen Guest? Stephen Guest, Lucy's fiance, and he is a very handsome boy,
the son of the wealthiest and the most socially prominent family in St. Aug. He is actually engaged to Lucy, but he is attracted to Maggie and even pleads with Maggie to marry her. And they go on a boating trip, and that leads to the disgrace of Maggie. அதற்கப்புறம் அந்த மேகிஸ் டிஸ்கிரேஸ்க்கு அப்புறம் வாட் டிட் ஸ்டீஃபன் கெஸ் டூ அப்படின்னா he was trying to convince Maggie, but Maggie was completely broken. So he goes off to Holland. அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் எங்க போனாரு அப்படின்னா he goes to Holland because Maggie doesn't accept him, rather Lucy also doesn't accept him. So he is worried about his presence there, which will add misery to Maggie. So he decides to go to Holland. அதற்கப்புறம் மிஸ்ஸஸ் டலிவர் யாரு? What is the name of Mrs. Taliver? Blessy, right? The Blessy உடைய சிஸ்டர் யாரு அப்படின்னா மிஸ்ஸஸ் ஜேன் கிளெக். ஓகே, ஜேம்ஸ் கிளெக், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் மிஸ்ஸஸ் Sophie Pullett. Who is Sophie Pullett? Again, a sister. Blessy உடைய இன்னொரு சிஸ்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா you find Mrs. Susan Dean. Susan Dean இவங்களே யாரு? They belong to, all of them belong to the great Dodson family. Did you get the teachers? And the Mrs. Susan Dean உடைய husband யாரு? Mr. Dean. Just these are minor characters. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Is it all right, teachers? Yes, sir. அதற்கப்புறம் மிஸ்ஸஸ் கிரிட்டி மாஸ். மிஸ்ஸஸ் கிரிட்டி மாஸ் யாரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. She is Mr. Tulliver's sister, and she is a sister-in-law of Blessy. And what was she அப்படின்னா மிஸ்ஸஸ் கிரிட்டி மாஸ் யாரு அப்படின்னா a kind poor woman with 8 children. Okay, and அடுத்தது மிஸ்டர் மாஸ் யாரு அப்படின்னா மிஸ்டர் மாஸ் இஸ் a unsuccessful farmer and he is the husband of Mrs. Gritty. அதற்கப்புறம் மிஸ்டர் கிளெக். யாரு இந்த கிளெக்? ஏற்கனவே நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? யாரு? Here. Okay, ஜேன் கிளெக் உடைய ஹஸ்பண்ட் தான் இவரு. Okay, அதுக்கப்புறம் மிஸ்டர் புல்லட். மிஸ்டர் புல்லட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Who is Mr. Pullett? Again, the husband of Mrs. Pullett. அப்புறம் Bob Jackin. Bob Jackin was a childhood friend. Later, he becomes a business partner to Tom Tulliver. And then you have John Wackham. யார் இந்த John Wackham? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். He is opposite whom? Teachers, I think we will stop here and get back. Okay, we'll go over a break for 5 minutes.